ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்காக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சகரியா, எலிசபெத் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் அங்கே பதிவு செய்திருக்கிறது. அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததாம்? தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். தேவனுக்கு முன்பாக அவர்கள் நீதிமான்களாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழும் பொழுது, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது, தேவனுக்கு முன்பாக நேர்மையான உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, காலங்கள் கடந்தாலும் நம்முடைய கூடாரத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் நமக்கு செய்யும்படியாக இருக்கிற அவருடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நடக்கும். தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழும் பொழுது ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை வெட்கத்துக்குரியவர்களாக, பரியாசத்திற்குரியவர்களாக, மற்றவர்கள் ஏளனப்படுத்தும்படி, மற்றவர்கள் அவமானப்படுத்தும்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டுவிடவே மாட்டார். இந்த சகரியா, எலிசபெத் இருவரும் தேவனுக்கு முன்பாக கர்த்தர் கட்டளையிட்ட கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நடந்ததின் நிமித்தம் ஒரு நாள் தேவ தூதன் சகரியாவை தேடி வந்தான். சகரியாவே, பயப்படாதே, உன் விண்ணப்பத்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் நிந்தை மாறும், உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவராகிய தேவன் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்கள், அவன் நீதி கேடு செய்யாதவனாய் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக வாழ்ந்தான். தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. தானியேலுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி தானியேலை சிங்கத்தின் கெபிக்குள்ளே தூக்கி போட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? அங்கே தானியேல் கிளைம் பண்ணி சொல்லுவது என்ன? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாமல் ஆண்டவர் என்னை காத்ததற்கும், என்னை விடுதலையாக்கினதற்கும், என்னை தப்புவித்ததற்கும் காரணம் என்னவென்றால், நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக வாழ்ந்தேன். இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வோமே ஆனால், நமக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி அவைகளுக்கு விலக்கி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 84:11 சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் நமக்கு நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? ஆராய்ந்து பார்ப்போம். சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்துவோம். தேவனுடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கூடாரத்துல நிச்சயமாக வெளிப்படும். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே தானியேலை போல, சகரியா, எலிசபெத்தை போல தேவனே உமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வதற்கு எங்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொள்ளும், ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.